வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு தோழி மலர்மனம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கேழ்வரகு பூரி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு அளவு கோதுமை மாவு, கோதுமை மாவு எடுக்கிற கப்புலேயே ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவு, பூரி சாஃப்டாக வரணுன்றதுக்காக சோள மாவு ஒரே ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதில் தண்ணி ஊற்றி பூரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை உருண்டை தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பூரி பொரிக்கிறதுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்ததுனால பூரி வந்து இந்த கலர் தாங்க வரும். நம்மளோட கேழ்வரகு பூரி ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு வந்து குருமா வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி குருமா வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.